பரிசுத்தர் 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 என்று பரிசுத்த தூதர்களால் போற்றப்படும் பரமபிதாவே, மீண்டும் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த புதன்கிழமையின் மத்திய நாளின் காலை பொழுதை காண்பதற்கு எங்களுக்கு கிருபை காண்பித்தீர். நன்றி ஆண்டவரே. உம்முடைய இந்த கிருபைக்கு நாங்கள் சாட்சிகளாக வாழ்ந்து இந்த நாளினுடைய வாழ்க்கை நாங்கள் உம்மை முன்வைத்து செய்வதற்கான பலத்தை எங்களுக்கு தந்தரலும். இந்த பகலின் வெளிச்சத்திலே உம்முடைய கிருபையின் கரம் எங்களை வழிநடத்தி காத்து கொள்ளட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த புதன்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் தேவ வார்த்தைகள் நம்மை ஆண்டவரை எந்த அளவு மகிமைப்படுத்துகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட சத்திய வார்த்தைகள் எரேமியாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம். தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்காமல் இருப்பதற்கு என்ன காரணம்? நாம் விண்ணப்பம் பண்ணும் போதெல்லாம் அவருடைய செவிகள் கேட்கிறதா, அல்லது கேட்கப்படாமல் அவர் நம்மை ஒதுக்கி வைத்து விடுகிறாரா? இதை குறித்து எரேமியா பக்தன் சொல்லுகிற சத்தியங்களை நாம் கேட்க போகிறோம். எரேமியாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் ஆண்டவருடைய வெறுப்பு நம்மீது எப்படி காணப்படுகிறது என்பதை அவர் சொல்லுகிறார். 14வது அதிகாரம் 7வது வசனம் இப்படி சொல்லுகிறது: கர்த்தாவே, எங்கள் அக்கிரமங்கள் எங்களுக்கு விரோதமாய் சாட்சியிட்டாலும் உம்முடைய நாமத்தின் நிமித்தம் கிருபை செய்யும். எங்கள் சீர்கேடுகள் மிகுதியாய் இருக்கின்றன. உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம். ஜனங்களுடைய விண்ணப்பம் தங்கள் தவற்றை உணர்ந்து அறிக்கை பண்ணுகிற ஒரு அனுபவத்தை இந்த வார்த்தை சொல்லுகிறது. உமக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செய்திருந்தாலும் உம்முடைய கிருபை நிமித்தம் எங்களை ரட்சித்தருளும். நாங்கள் உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம் என்று இங்கு வசனம் நமக்கு சொல்லுகிறது. அன்புள்ள பிள்ளைகளே, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய தவற்றை உணர்ந்து மாறுகிற ஒரு அனுபவத்தை பெறும்போது அந்த மனிதர்கள் தேவனுடைய கரத்திலிருந்து மன்னிப்பையும் கிருபையும் பெற்று விடுகிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் அதே ஜனங்கள் அடிக்கடி மன்னிப்பு பெற்றதற்கு பின்பும் தேவனுக்கு விரோதமாக தங்களுடைய சாட்சிகளை காண்பித்து கொண்டிருந்தால் அந்த நிலை அவர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை எரேமியா 14:10 சொல்லுகிறது. அவர்கள் தங்கள் கால்களை அடக்கி கொள்ளாமல் அலைய விரும்புகிறார்கள் என்று கர்த்தர் இந்த ஜனத்தை குறித்து சொல்லுகிறார். ஆகையால் கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமாயிராமல் இப்பொழுது அவர்கள் அக்கிரமங்களை நினைத்து அவர்கள் பாவங்களை விசாரிப்பார். யாரெல்லாம் தேவனுடைய கிருபையை பெற்றதற்கு பின்பு நாம் மீண்டும் பாவத்திற்கென்று நம்மை ஒப்புக் கொடுக்கிறோமோ, அவர்களுடைய பாவங்களை நான் விசாரிப்பேன் என்று
ஆண்டவர் சொல்லுகிறார். தங்கள் பாவங்களை அடக்கி கொள்ளாமல் தங்கள் கால்களை அலைய விடுகிற ஒரு அனுபவம் அந்த ஜனத்திற்கு இருக்கிறது. அதைத்தான் அவர் சொல்லுகிறார். அவர்கள் தங்கள் கால்களை அடக்கி கொள்ளாமல் அலைய விரும்புகிறார்கள் என்று கர்த்தர் இந்த ஜனத்தை குறித்து சொல்லுகிறார். ஆகையால் கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமாயிராமல் இப்பொழுது அவர்கள் அக்கிரமத்தை நினைத்து அவர்கள் பாவத்தை விசாரிப்பார் என்று சொல்லுகிறார். மேலும் அவர் சொல்லுகிற வார்த்தை எரேமியா 14:11 சொல்லுகிறது. கர்த்தர் என்னை நோக்கி, இந்த ஜனத்துக்கு நீ நன்மை உண்டாகும்படி விண்ணப்பம் செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறார். எரேமியாவே, இந்த ஜனம் ஒரு மோசமான ஜனம். எவ்வளவு சொன்னாலும் தங்களை திருத்திக் கொள்ள விரும்பாத ஜனம். தீமை செய்யும் விரைந்தோடும் கால் என்று ஞானி சொன்னது போல இவர்கள் தங்கள் பாவங்களை பாவத்திற்கென்று எப்பொழுதும் ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் எவ்வளவு இரக்கம் பெற்றாலும் அவர்கள் அறிக்கை பண்ணும் போதெல்லாம் அவர்களுக்கு நான் இரக்கம் காண்பித்து அவர்களை மன்னித்திருந்தாலும் அவர்கள் மீண்டும் மீண்டும் தங்களுடைய கொடிய செய்கைகளிலிருந்து சிந்தையிலிருந்து அவர்கள் தங்களை விலக்கிக் கொள்ள விரும்பவில்லை. எனவே அவர்களுடைய பாவங்களை நான் விசாரிப்பேன், அக்கிரமங்களை நான் பார்த்து விசாரிப்பேன். நீ இந்த ஜனத்திற்கு நன்மை உண்டாகும்படி என்னிடத்தில் நீ விண்ணப்பம் செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று நாம் யோசித்து பார்ப்போம். தேவன் எப்படி நம்மை ஒப்பு கொடுக்கிறார்? ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இதோ, சமாதானத்துக்கு காத்திருந்தோம், ஒரு நன்மையும் இல்லை. ஆரோக்கிய காலத்திற்கு காத்திருந்தோம், இதோ ஆபத்து. கர்த்தாவே, எங்கள் தீமையையும் எங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம். அன்பு பிள்ளைகளே, அவர்கள் மனம் திரும்பாத ஒரு அனுபவத்தோடு தங்கள் வாழ்க்கையில் சமாதானத்துக்கு காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை அவர்கள் பெற்றாலும் அவர்களுக்கு நன்மை உண்டாகாது. ஆரோக்கிய காலத்திற்கு அவர்கள் காத்திருந்தாலும் அவர்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்காமல் ஆபத்து தான் வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மேலும் அவர்கள் அறிக்கையிடுகிறார்கள், கர்த்தாவே, எங்களுடைய பாவத்தை நீர் நினைக்காமல் எங்களுடைய அக்கிரமத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம், உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம் என்று எரேமியா 14:19-20 சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த ஜனத்திற்கு, இந்த ஜனங்களை குறித்து நாம் படிக்கும்போது எவ்வளவு கொடூர குணமுள்ள பிள்ளைகளாக அவர்கள் காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு முறையும் தேவ சமூகத்தில் வந்து மன்றாடும் போதெல்லாம் ஆண்டவர் அவருடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நினைத்து அவர்கள் மீது கிருபை காட்டி இரக்கம் காண்பிக்கிறார். பின்பு மறுபடியும் ஒரு மனம் திரும்பாத ஒரு நிலையில் அவர்கள் தங்களை ஒப்பு கொடுக்கிற ஒரு அனுபவத்தை மட்டுமே பெற்று இருக்கிறார்கள். ஏன் இப்படி செய்கிறார்கள் என்று ஆண்டவர் மிகவும் பாரத்தோடு சொல்லுகிறார். எனவே எரேமியா பக்தனிடத்தில் சொல்லுகிறார், நீ இந்த ஜனத்திற்கு நன்மை உண்டாகும்படி என்னிடத்தில் விண்ணப்பம் செய்ய வேண்டாம், இனிமேல் இவர்களுக்காக நீ மன்றாட வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். இந்த நாளிலும் நாம் அவர் சொல்லுகிற வார்த்தை எரேமியா 15:1 வாசித்தால், கர்த்தர் என்னை நோக்கி, மோசேயும் சாமுவேலும் என் முகத்திற்கு முன்பாக நின்றாலும் என் மனம் இந்த ஜனங்கள் பட்சமாய் சாராது. அவர்கள் என் முகத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி அவர்களை துரைத்துவிடு என்று சொல்லுகிறார். மோசேயும் சாமுவேலும் இவர்களுக்காக மன்றாடினாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இந்த ஜனங்கள் என் முகத்தை விட்டு அப்புறம் செல்ல கடவர்கள் என்று எரேமியாவிடத்தில் அவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நாம் சற்று யோசித்து பார்ப்போம். தேவன் நம் மீது வைத்திருக்கிற அன்பு, அவர் நம் மீது காட்டுகிற கிருபை எந்த அளவு பெரியதாய் காணப்படுகிறது. ஆண்டவரே, இன்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபை எங்களை எந்த அளவு பலப்படுத்தி கொண்டு இருக்கிறது என்பதை நாங்கள் அறிகிறோம். அதற்கேற்ற நிலையை நாங்கள் எப்படி ஒப்பு கொடுக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். எரேமியாவின் புஸ்தகம் அங்கு 10வது அதிகாரம் 15வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அவைகள் வாயையும் மகா எத்தான கிரியையுமாய் இருக்கிறது. அவைகள் மாயையும் மகா எத்தான கிரியையுமாய் இருக்கிறது. அவைகள் விசாரிக்கப்படும் நாளிலே அழியும். அன்பு பிள்ளைகளே, தேவனுக்கு விரோதமாக நாம் செயல்படுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கும்போது, நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்திலே நாம் ஆண்டவருக்கு நாம் நன்மை உண்டாகும்படி நம்முடைய செயல்கள் இல்லை என்றால் அது கண்டிப்பாக விசாரிக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த விசாரணையிலே நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னவாக இருக்கும் என்றால், அது நமக்கு நன்மையை கொடுக்காமல் ஒரு பெரிய சிட்சையை நமக்கு கொடுக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஜனத்துக்கு விரோதமாக நான் செயல்படும்போது அவருக்கு எதிரே, அந்த ஜனத்துக்கு எதிராக ஒரு பெரிய அரணான அலங்கத்தை உண்டாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 15வது அதிகாரம் அங்கு 20வது வசனத்திலே இந்த வாசகத்தை நாம் வாசிக்கலாம். அவர்கள் எவ்வளவு எனக்குள் ஜீவிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அவர்களுடைய ஜென்ம சுபாவம் அவர்களை விட்டு போகாது. இவர்கள் உனக்கு விரோதமாக எழும்புவார்கள், உனக்கு விரோதமாக எதிர்கொண்டு வருவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் நான் உன்னை ரட்சிப்பதற்கும் உங்களை காப்பதற்கும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று நாம் யோசிப்போம். ஆண்டவருடைய பிள்ளைகள் மனம் திரும்பி தேவனுக்குள் நல்ல ஈவுகளை பெற வேண்டும் என்று அவருடைய விருப்பத்திற்கு நாம் இணங்கவில்லை என்றால் அவருடைய கை நமக்கு விரோதமாக எழும்பும் என்று இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது. கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே,
இந்த அனுபவத்திலே நாம் கர்த்தருக்கு எவ்வளவு சாட்சியாக வாழ வேண்டும் என்பதை யோசித்து அந்த அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த நமக்கு நன்மையை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் இந்த நாளில் நாம் கேட்ட இந்த சத்தியங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படுகிற பிள்ளைகள் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள். மன்னிப்பு பெற்றதற்கு பின்பும் அவர்கள் தங்கள் கால்களை தீமைக்கென்று அலைய விடுகிற அனுபவத்தை பெற்று இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு எதிரான கர்த்தருடைய கரம் எழும்பும் என்று அவர் சொன்ன வார்த்தை இந்த நாளில் நம்முடைய இருதயத்தை எப்படி அடித்து கொண்டிருக்கிறது. சம்மட்டியைப் போல நம்ம இருதயம் குத்தப்படுகிறதா, அடிக்கப்படுகிறதா? யோசித்து பார்ப்போம். எத்தனை முறை தேவ சமூகத்தில் மன்னிப்பு பெற்று இருக்கிறோம்? தேவனுக்கு விரோதமாக செயல்பட்ட எல்லா காரியங்களையும் நாம் கேட்கும் போதெல்லாம் நம்மை மன்னிப்பு மன்னிப்பு என்று சொல்லி நம்மை மன்னித்து விட்டு இருக்கிறாரே. மீண்டும் மீண்டும் அந்த செய்கைகளை செய்வதற்கு நம்முடைய இருதயம் கடினப்படுகிறது என்ன என்பதை நாம் யோசித்து இன்றைக்கும் இந்த அனுபவத்திலிருந்து விலகுவதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் என்னோடு கூட ஜெபிக்க வருகிறீர்களா? ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த நாளின் சத்தியம் எங்களுடைய மனதை மாற்றும்படி உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆதி மக்களைப் போல நாங்கள் இல்லாதபடி மீண்டும் மீண்டும் எங்களுடைய மாமிச சிந்தைகள், ஒரு மனமாறாத ஒரு அனுபவங்கள், ஜென்ம சுபாவங்கள் எல்லாமே எங்களை விட்டு நீர் கிருபை செய்யும். உம்முடைய சமூகத்தில் மரியாதை போல எங்களை தாழ்த்தி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த எடுபடாத நல்ல பங்கினை நாங்களும் தெரிந்து கொள்ள நீர் எங்களுக்கு அனுகூலம் காட்டும். இந்த ஒரு விஷயங்கள் மீது இரக்கம் காண்பித்து எங்களுக்கு ஆண்டவரின் நன்மை உண்டாகும்படி நீர் திரும்பும். உம்முடைய கரத்தை பற்றி கேட்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு விரோதமாக நாம் செயல்படக்கூடாது என்பதை இந்த நாளின் செய்தி நமக்கு சொல்லி இருப்பதை நாம் அறிவோம். இது நமக்கு ஒரு நல்ல மனமாற்றத்தை கொடுக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையோடு இந்த நாளை தேவ சமூகத்தில் நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.